ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரியில் ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம்னா என்னென்னு பார்க்கலாம். கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒரு திங்கையோ இல்லை ஒரு ஒர்க்கையோ வந்து அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதா வந்து கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம அம்மா ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ இல்லை ஒரு பிரியாணியை செஞ்சு தராங்களோ, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டு நம்ம பார்க்குறப்போ உப்பு கம்மியாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோன்றதை சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. அதே அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு பதிலாக நம்ம ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்து படித்து அது வந்து இதில் வந்து தீம் நல்லாயிருக்கு, பிளாட் நல்லாயிருக்கு, லாங்குவேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா கிரிட்டிசிசமே வந்துட்டு மேஜராக ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சரில் கிரிட்டிசிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிரிட்டிசிசம் இருந்தால் மட்டும்தான் நிறைய ரைட்டர்ஸ் ப்ராப்பராக வந்து எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஃபீல்டாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டப்போ நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா அதில் வந்து இந்த திங்ஸ்லாம் இருக்கணும். ஒரு ப்ராப்பரான பிளாட் இருக்கணும், ப்ராப்பரான கேரக்டர் இருக்கணும். பிளாட் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பரான பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் எல்லாமே இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வராங்க. அந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணி கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் கிரிட்டிக்ஸ் அப்ளை பண்ணி பார்த்து அந்த ஒர்க் வந்து நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் லிட்ரரி கிரிட்டிசிசமாக இருந்திருக்கு. ஸோ கிரிட்டிசிசம் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று, கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தந்த ரூல்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இப்படியெல்லாம் கிரிட்டிக்ஸுக்கு வந்து ரூல்ஸ் எழுதுவாங்க ரைட்டர்ஸ். ஸோ இப்படியெல்லாம் தான் இந்த ஒர்க்கில் வந்துட்டு ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கைடு மாதிரி கொடுத்து இந்த ரூல்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள், இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிட்டிக்ஸை சொல்லுவாங்க. அந்த கிரிட்டிக்ஸ் அதே ரூல்ஸை வந்து ஒரு போயம் அனலைஸ் பண்ணுறப்போ அப்ளை பண்ணி பார்த்து அது வந்து ப்ராப்பரான ரித்தம் இருக்கா, ஸ்டைல் இருக்கான்லாம் பார்த்து அப்படி இல்லைன்னா இது ப்ராப்பரான போயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு வகைப்படும் கிரிட்டிசிசம். ஒன்று, கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்காக வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எழுதுறது. இன்னொன்று வந்துட்டு அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி அப்ளைடு கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அதுதான் வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரின்னு சொன்னாங்க. ட்ரெடிஷ்னல் வேஸில் நிறைய வகையான இன்டலெக்சுவல் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சொன்ன தியரிஸ் பெருது லிட்ரரி கிரிட்டிசிசம்குள்ளே வரும். லேட்டர் பீரியட் 20th சென்ச்சுரிக்கு மேலே நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு தோன்ற தியரியெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வகையில் வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பார்க்கலாம், இல்லை இன்னொரு வகையில் நம்ம ஒரு ஒர்க்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் நிறைய ஸ்காலர்ஸ் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க வந்துட்டு பிளேட்டோ மாதிரியோ அரிஸ்டாட்டில் மாதிரியோ ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய தியரிஸ் எல்லாத்தையுமே, அவங்க சொன்ன ஐடியாஸ் எல்லாத்தையுமே லிட்ரரி தியரிஸ்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கும் தியரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னும் நீங்கள் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கோடா கார் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கோடா காரை நீங்கள் முதல்ல கரெக்டாக பார்ப்பீங்க. முன்னாடி எப்படி இருக்குது அந்த கார், பின்னாடி எப்படி இருக்குது, சைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காரை வந்து வாங்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் ஒரு கிரிட்டிக் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ஒர்க் எடுத்துக்கலாம். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ஒர்க்லேயே வந்து அதில் வந்துட்டு ரொமான்ஸ் பேசியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு இதில் பேசியிருப்பாங்க, ரொமான்ஸ் வந்திருக்கும், கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ நான் அந்த ஒர்க்கை வந்துட்டு பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம் பயோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தேன் அப்படின்னா ஜேன் ஆஸ்டனோட வாழ்க்கைக்கும் அந்த ஒர்க்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஜேன் ஆஸ்டன் மாதிரியே வந்துட்டு ஜேன் ஆஸ்டனோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸ் ஏதாவது வந்து அவங்களோட ஒத்து போயிருக்கா. ஸோ ஜேன் ஆஸ்டனோட வாழ்க்கை வந்து எனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஆர்கே நாராயணோட ஒர்க்கை இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆர்கே நாராயணோட வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் கிருஷ்ணாவோட வாழ்க்கையில் அப்படியே டைரக்டாக வந்து நடக்குது அந்த நாவலில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டச் இருக்குது அப்படின்றது டிக்ளேர் பண்ணனால கிரிட்டிக்ஸ் வந்து அது ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ஒர்க்கை நம்ம மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்ன அப்படின்னா அப்பர் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் வரும். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸில் வர கேரக்டர்ஸ் யாராவது வந்துட்டு லோவர் கிளாஸ் பீப்புளை வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை அதே நாவலை வந்து நான் ஃபெமினிஸ்ட் பாயிண்ட்
பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த எலிசபெத் கேரக்டர் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து அவங்க சோஷியல் ஹைரார்கிக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. விக்டோரியன் சொசைட்டிக்கு அப்போஸ்டாக தான் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்துட்டு ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸில் இருக்கும். ஸோ அது எல்லாமே தான் வந்துட்டு சேர்ந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோன்னு இருக்குது. அதுக்கு தான் வந்து லிட்ரரி தியரி அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசமோட தியரிஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர்லியாக இருந்த கிரிட்டிசிசம் எது அப்படின்னா தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்க்கு பேர் போனவங்க யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் அண்ட் பிளேட்டோ. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசம் இல்லை ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் நாங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் கன்வென்ஷன்ஸ் ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ரைட்டர் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து குட் லிட்ரேச்சர். இல்லாட்டி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா இதெல்லாம் பேட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதே தியரிஸை கிரிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ அவங்க செட் ஆஃப் தியரிஸ் வந்து அவங்க புக்கில் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளேட்டோ வந்துட்டு ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ரிப்பப்ளிக் ஒர்க்கில் என்ன பண்ணுவார் அப்படின்னா போயம் அப்படிங்கிற ஒன்று வந்து வேஸ்ட்டு, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒன்றே வந்துட்டு வேஸ்ட்டு. பிகாஸ் அது வந்து சாதாரண வாழ்க்கையை வந்து இமிட்டேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. தியரி ஆஃப் ஃபெமினிசத்தை பற்றி பேசுவார். அதே வந்து ஃபிலாசபி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து நிறைய கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே வந்துட்டு லிட்ரேச்சர் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை வந்து கெடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய ஒர்க் பொயட்டிக்ஸில் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது அது வந்து தியரி ஆஃப் மிமிசிஸ் நான் இமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒத்துக்கிறேன். பட் வந்து அது இமேஜினேஷனோடு சேரும்போது அதோடைய ஒர்க் வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் என்டர்டைன் பண்ணிக்கிட்டே வந்து ஒர்க் மூலமாக ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிப்பப்ளிக்லேயும் சரி அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ்லேயும் சரி ஒரு போயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக டீச் பண்ணணும். அந்த போயம் வந்துட்டு ஃப்ளவரியான லாங்குவேஜில் இருக்கணும். ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ரிச்சாக இருக்கணும் அந்த லாங்குவேஜ். ஒன்லி வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் படித்தவங்க மட்டும் புரியிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ். இது என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்வேன். நம்ம தமிழ்லேயும் நிறைய கவிதைகள் வந்து சில பேர்த்துக்கு மட்டும் தான் புரியும். அந்த லாங்குவேஜில் மாஸ்டரி பண்ணவங்களுக்கு மட்டும் தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கணும். அதே மாதிரி ட்ராமானா அந்த ட்ராமாவில் கண்டிப்பாக ட்ராஜடி அண்ட் காமெடியில் ட்ராஜடியோட ஹீரோ வந்து ட்ராஜிக் ஃப்ளாவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை வந்துட்டு ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அரிஸ்டாட்டில் வந்து பொயட்டிக்ஸில் நிறைய ரூல்ஸ் சொல்கிறாரு. அதுதான் வந்து தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசமாக மாறுனது. ஸோ தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் பொறுத்த வரையும் எந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த ரூல்ஸோடு இருந்தாலும் அது ப்ராப்பரான ட்ராஜடி, ப்ராப்பரான காமெடி, ப்ராப்பரான போயம்னு சொல்லி தியரி சொல்கிறாங்களே அதுதான் தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸில் சொன்ன சில ரூல்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரிட்டிக்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு போயம்னா இப்படி தான் இருக்கணும், இல்லை ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடி வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அவர் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை வச்சு அப்ளை பண்ணி பண்ணுறாங்களா அது பேர் தான் அப்ளைடு கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன் வந்துட்டு லிவ்ஸ் ஆஃப் பாய்ட்ஸ் எழுதியிருப்பார். இந்த லிவ்ஸ் ஆஃப் பாய்ட்ஸில் ஜான்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸோட ரைட்டிங்ஸ் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாஃபிசிக்கல் போயட்ரியை வந்து அனலைஸ் பண்ணுவார். மெட்டாஃபிசிக்கல் போயட்ரியில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு உடன்பாடு இருக்காது. அது வந்துட்டு ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட் பண்ணுவார். இதெல்லாம் தான் வந்துட்டு அப்ளைடு கிரிட்டிசிசம் ஒரு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமில் வரக்கூடியது. சொன்ன ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸை வச்சு கிரிட்டிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடன்பாடு உள்ள திங்ஸை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத பாயிண்ட்ஸை ஒதுக்கிட்டு அவங்க வந்து அந்த கிரிட்டிசிசமை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்ட்ரிட்ஜ் வந்துட்டு பயோகிராஃபியா லிட்ரரியால் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இமேஜினேஷன் ஃபேன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. பிகாஸ் நிறைய கிரிட்டிக்ஸர் ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு இமேஜினேஷனுக்கும் ஃபேன்சிக்கும் வந்துட்டு வித்தியாசமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூயும் வந்து அந்த ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து அப்ளைடு கிரிட்டிசிசம். அப்ளைடு கிரிட்டிசிசமில் வெறும் ஒரு ரைட்டருடைய தியரியை மட்டும் வச்சு அப்ளை பண்ணி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கிரிட்டிக் என்ன பண்ணுவார், இப்போ கால்ட்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு கிரிட்டிக் தான். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவரோட பர்சனலாக அவருக்கு வந்து தோன்ற தியரிஸு, அவருக்கு வந்துட்டு எது இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சின்ற திங்ஸ் எல்லாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு அவரோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் அப்ளை பண்ணுவார். அதுதான் வந்துட்டு அப்ளைடு கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பேர் போனது. அதுக்கப்புறம் மேத்யூ ஆர்னால்டோட எஸ்ஸே இன் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ல ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இம்ப்ரெஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம், இன்னொன்று ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். இம்ப்ரெஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ஆத்தர் பர்சனலாக வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல்
இந்த ஒர்க் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வொர்த் எடுத்துக்கலாம். வேர்ட்ஸ்வொர்த்தோட போயம் டேஃபோடில்ஸை நான் இப்போ படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த டேஃபோடில்ஸ் போயம் என்ன இம்ப்ரெஷன் ஏற்படுத்துச்சு, எனக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு மட்டும் வச்சு நான் அனலைஸ் பண்ணணும். எந்த ரூல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ரூல்ஸும் அப்ளை பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு இம்ப்ரெஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் வந்துட்டு அனலைஸ், நம்ம வந்து ஒரு ஆஸ் அ கிரிட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிரிட்டிசிசம் அனலைஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்டிவாக வந்து பார்ப்பேன். ரூல்ஸு, டெக்னிக்கு, சப்ஜெக்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து அப்ளை பண்ணி பார்க்குறப்போ டேஃபோடில்ஸ் போயமில் வந்து எந்த வகையான தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிதம்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, ரைம் ஸ்கீம் வந்துட்டு எப்படி இருக்குது, இல்லை என்ன வகையான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் கிரிட்டிசிசமை பொறுத்தவரை ரூல்ஸை அப்ளை பண்ணி பண்ணுறது ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். ப்ராப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்லாம் பார்க்கணும். பட் இம்ப்ரெஷனிஸ்டிக் கிரிட்டிசிசமில் ஆத்தருடைய இம்ப்ரெஷன் மட்டும்தான் முக்கியம். அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அதை மட்டும் அந்த இம்ப்ரெஷனை மட்டும் வச்சு அந்த ஆத்தர் வந்துட்டு ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசிக்கலி லிட்ரரி தியரி அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரூல்ஸை வச்சு நம்ம ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து அப்ளை பண்ணி அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக் சொல்கிறது தான். இதை நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி லிட்ரரி கிரிட்டிசிசமுக்கு முன்னாடிங்க யார் அப்படின்னா பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். பிளேட்டோட ரிப்பப்ளிக்ன்ற ஒர்க்கும் அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸும் வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். அதே வந்துட்டு நான் தியோரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் அப்ளைடு கிரிட்டிசிசம்லேயும் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பிளேட்டோ வந்து நான் சொன்னேன்ல மிமெட்டிக் இன் நேச்சர். பிளேட்டோ வந்து என்ன சொல்வார் அப்படின்னா போயட்ரி வந்துட்டு மியர் ஒரு இமிட்டேஷன் தான். போயட்ரியில் வந்து இப்போ வேர்ட்ஸ்வொர்த்தே எடுத்துக்கலாம். வேர்ட்ஸ்வொர்த்தோட டேஃபோடில்ஸ் போயம் வந்து வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் வந்துட்டு வயல்வெளியில் போயிட்டு இருக்கும்போது அந்த டேஃபோடில்ஸ் பூக்களை பார்ப்பார். அந்த பூக்களை பார்த்தோன்னே ஒரு மெய் மறந்து அதை ரசிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பேப்பர் எடுத்து வந்து போயமை வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த டேஃபோடில்ஸ் போயமை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் ஏற்படுது. அந்த டேஃபோடில்ஸ் போயம் எப்படியெல்லாம் அசைது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சரை வந்து இமிட்டேட் பண்ணுறாரு அவர் போயமில். ஸோ இது வந்து இந்த மாதிரியான மிமெட்டிக் நேச்சர் தான் போயம். இந்த போயம் அப்படிங்கிறது மனுஷனோட வாழ்க்கையவே கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டோ சொன்னார். அவனுக்கு வந்து மாரலே டீச் பண்ணி தராது அப்படின்னு சொன்னார். பட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா போயட் இமிட்டேஷன் அப்படிங்கிற கிரியேட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கிரியேட்டிவ் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு உங்க இமிட்டேஷனை வந்து தப்பே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டோ சொல்றாரு. பிகாஸ் வேர்ட்ஸ்வொர்த் வந்து அந்த டேஃபோடில்ஸ் பூக்களை பார்த்து ரொம்ப மெய் மறந்து போயிட்டாரு. மெய் மறந்து அதே டேஃபோடில்ஸ் போயம் பூக்களை வச்சுதான் ஒரு போயம் எழுதுறாரு. அது வந்துட்டு இமிட்டேஷன். பட் அந்த டேஃபோடில்ஸ் போயம்ல அவருடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக கம்போஸ் பண்ணி இமேஜினேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் எழுதுறாருல. ஸோ அந்த இமேஜினேஷன் தான் வந்து போயம் வந்து பெருசாக்குது, லிட்ரேச்சர் வந்து பெருசாக்குது. ஃபிலாசபி வந்துட்டு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. லிட்ரேச்சர் வந்து போரிங்கான திங் கிடையாது. பட் இவரை பொறுத்தவரையும் அரிஸ்டாட்டிலை பொறுத்தவரையும் ஃபிலாசபி அப்படிங்கிறது போரிங்கான திங். எத்தனை நாளைக்கு நீங்கள் வெறும் பிரின்சிபல்ஸே படிச்சுட்டு இருப்பீங்க. பிரின்சிபல்ஸோட நீங்கள் இமேஜினேஷனை சேர்க்கும் போது நீங்கள் வந்து மக்கள் கிட்ட மாரல் கான்செப்டை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். ஸோ இதுதான் வந்துட்டு அரிஸ்டாட்டிலுக்கும் பிளேட்டோவும் தியரி ஆஃப் இமிட்டேஷனில் வந்து உள்ள டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் லாங்கினஸ் வர்றாரு. லாங்கினஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆன் த சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ஒரு ரைட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா சோல் மூலமாக எழுதணும். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஒரு நேச்சர்லேருந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அவருக்கு வந்து உள்ள தாக்குள்ள அந்த தாக்குறப்பவே அந்த அவருடைய மனசு வந்து பாதிக்கிறப்பவே வந்து அவரோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிட்டை வச்சு அந்த எக்கோ ஆஃப் கிரேட்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை வச்சு அந்த ஒர்க்கை எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்கினஸ் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர்னால் நம்மளுக்கு வந்து கவிதையாக கொட்டும், இல்லை வந்துட்டு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கவிதையாக கொட்டும். இது எதனால் அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்துட்டு அவ்வளோ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸால் நிறைஞ்சிருக்கு. அதுதான் வந்து ஆன் த சப்ளைம்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி ரொமான்டிக் மூமெண்ட் 18th and 19th சென்ச்சுரியில் லாங்கினஸ் சொன்ன மூமெண்ட் இந்த ஆன் த சப்ளைம் அப்படின்ற தியரி வந்துட்டு ரொம்ப பெருசாக போற்றப்பட்டுச்சு கிரிட்டிக்ஸால். அதுக்கப்புறம் வந்துட்டு வர பீரியட் எது அப்படின்னா எலிசபெத்தன் பீரியடில் பெரிய கிரிட்டிக் யார் அப்படின்னா பிலிப் சிட்னி. ஸோ பிலிப் சிட்னி வந்துட்டு an apology of poetryன்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1595. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா ஒரு போயட்ரி அப்படிங்கிறப்போ அவரை பொறுத்தவரையும் பிளேட்டோவை தான் வந்து அவர் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவார். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு போயட்ரியில் அது வந்து ட்ரெடிஷ்னல் ரூட்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா
ஷேக்ஸ்பியர் மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓல்டு ட்ரெடிஷன் அரிஸ்டாட்டில்லாம் வேணாம், அவங்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத பேசியிருக்காங்க, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எழுதியிருப்பாங்க. அதுக்கு அப்போஸ்டாக வந்துட்டு சிட்னி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸோ ரூல்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், கிரிட்டிக்ஸ் சொன்ன ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பொயட்டிக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொயட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரிஸ்டாட்டில் வந்து பொயட்டிக்ஸில் ரூல்ஸ் சொல்லியிருந்தார், அது கிரிட்டிக்ஸுக்கு மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரைட்டர்ஸ்க்கும் வந்துட்டு அது வரும். ஸோ ரைட்டர் வந்து ஒரு எபிக் போயம் எழுதணும்னு நினச்சார் அப்படின்னா அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸை ஃபாலோ பண்ணி எழுதினார் அப்படின்னா அது கிரேட் எபிக் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிலிப் சிட்னி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரைடன், போப் அண்ட் ஜான்சன் இவங்க எல்லாருமே வந்துட்டு நியூ கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ். அதுவும் ட்ரைடன் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசமே. பிகாஸ் அவர் தான் வந்துட்டு புது வகையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இங்கிலீஷ் கிரிட்டிசிசமில் கொண்டு வந்தார். எந்த எஸ்ஏ மூலமாக அப்படின்னா எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் போயசி அப்படின்ற ஒரு ஒர்க் மூலமாக ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு இங்கிலீஷ் கிரிட்டிசிசமில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொமான்டிக் ஏஜில் நம்ம வேர்ட்ஸ்வர்த், அரிஸ்டாட்டில்லாம் இருக்காங்க. வேர்ட்ஸ்வர்த் அண்ட் அரிஸ்டாட்டிலோட கிரேட் ஒர்க் வேர்ட்ஸ்வர்த்தோட இது அப்படின்னா ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ். ஸோ ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸில் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்துட்டு ஜைஜாண்டிக் லாங்குவேஜ்லாம் இருக்கக்கூடாது, சிம்பிள் லாங்குவேஜில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு போயம் வந்துட்டு சிம்பிள் லாங்குவேஜோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அவர் சொல்கிறார் ஒரு போயம் எழுதுறதுக்கு. அதுதான் வந்துட்டு வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ். அதுக்கப்புறம் கால்ரிட்ஜ் கிரிட்டிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயோகிராஃபியல் லிட்ரரியாக இமேஜினேஷனுக்கும் ஃபேன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் நிறைய தியரிஸ்லாம் பேசுவார் அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். 19th சென்ச்சுரியில் எஸ்தட்டிஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர் வர்றார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது பியூட்டி அண்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், அது ஏதாவது மொராலிட்டியை சொல்லி தரணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ 1800s அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்ரோச்சை பேஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து அணுகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வந்துட்டு ரீடரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்ரோச் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிமேட்டிக் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை அரிஸ்டாட்டிலோட ரூல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது. அரிஸ்டாட்டில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கேன்னா தியரி ஆஃப் இமிட்டேஷன். ஸோ ஹியூமன் லைஃப் அண்ட் நேச்சரை வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு அந்த ஆத்தர் வந்து அந்த ஒர்க்கில் வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. அந்த கிரிட்டிக் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் மிமேட்டிக் கிரிட்டிசிசம். அடுத்தது வந்துட்டு ப்ராக்மேட்டிக் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா கிரிட்டிக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் ரீடர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, எந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு ரீடர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவார். இது வந்துட்டு 18th சென்ச்சுரியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ப்ராக்மேட்டிக் கிரிட்டிசிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் எடுத்துக்கலாம். ஹாரி பாட்டர் வந்துட்டு படிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க லிட்ரேச்சரில், கண்டிப்பாக ஒரு மூவியாவது பார்த்துருப்பாங்க ஹாரி பாட்டர். ஸோ அந்த ஹாரி பாட்டர் வந்து ரீடர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கிட்ட ஏன் அவ்வளோ ஆர்ப்பரிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது தான் ரீடர்ஸ்க்கு வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கிரிட்டிக் அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் ப்ராக்மேட்டிக் கிரிட்டிசிசம். அடுத்தது வந்து பார்க்க போகிறது எக்ஸ்பிரசிவ் கிரிட்டிசிசம்னு என்ன அப்படின்னா ஆத்தர் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸோட அந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அவர் வந்து அந்த ஒர்க்கை எழுதுகிறப்போ அவர் வந்து எந்த தாட்ஸோட அந்த ஒர்க்கை எழுதியிருப்பார். ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வர்த்தோட டேஃபோடில்ஸ் எடுத்துக்கலாம். அந்த போயம் எழுதியிருக்கோ அந்த ஆத்தர் வந்து என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் எழுதியிருப்பார், எது வந்துட்டு அவர் இவ்வளோ பாதிச்சிருக்கும், அந்த டேஃபோடில்ஸ் புக்கில் இவ்வளோ பாதிச்சு வந்து போயம் வந்து எழுதியிருக்காருன்னு நான் சொன்னேன். ஸோ அது வந்து அவருடைய ஐடியா என்ன, அவருடைய வேல்யூ ஆஃப் எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த ஒர்க்கை பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். இது வந்துட்டு எக்ஸ்பிரசிவ் கிரிட்டிசிசம்க்கு நேர் ஆப்போசிட். ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம்னு என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் ஆத்தர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரீடரோட எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எந்த பேக்ரவுண்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒர்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒர்க்கில் வர கேரக்டர்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணி சப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக் வந்துட்டு இருக்கக்கூடாது. அவருடைய ஓன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை அனலைஸ் பண்ணாமல் ஆப்ஜெக்டிவ் வியூலேருந்து அனலைஸ் பண்ணணும் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் டேஃபோடில்ஸ் போயம்னாலும் அந்த போயம் என்ன சொல்ல வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த
அது இல்லாமல் அந்த போயம் வந்துட்டு அந்த ரைட்டர் வந்து எங்கே இருந்திருக்கலாம், இல்லை அது வந்து ரீடர் கிட்ட என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு எதையுமே அனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். இது வந்து எப்போ ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1920s ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசமோட யூசேஜ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக். இந்த 4 அப்ரோச் வச்சு தான் வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் யூசேஜே பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம்லேயே வந்துட்டு நம்ம ஃபார்மலிசம் பார்ப்போம், ஸ்ட்ரக்சரலிசம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நியூ கிரிட்டிசிசம் பார்ப்போம். இது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம்க்கு கீழே வரக்கூடியதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ இந்த நாலுமே வந்துட்டு நம்ம யூசேஜ் பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசமில். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லியோ டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸ் ஒர்க் எடுத்துக்கலாம், இல்லை சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட் ஒர்க் எடுத்துக்கலாம். அந்த ஆலிவர் ட்விஸ்ட் நாவலை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆலிவர் ட்விஸ்ட் வந்துட்டு விக்டோரியன் ஏஜில் வந்து எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த ஆலிவர் ட்விஸ்ட்டில் இடம்பெற்றிருக்க ஆலிவர்ன்ற கேரக்டர் எந்த சூழலை சுற்றி இருக்கான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்ன ஹிஸ்ட்ரியை சேர்ந்தது, இந்த ரைட்டர் வந்து எந்த ஏஜை சேர்ந்தவர், விக்டோரியன் ஏஜை சேர்ந்தவர். விக்டோரியன் ஏஜில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, அதனால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பீப்புள் வந்துட்டு ஒரு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே மாதிரி அந்த சூழலும் வந்து சரியில்லை. இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரீஸ்னால நிறைய கழிவுகள் வந்துட்டு ஏற்பட்டுச்சு, நிறைய டிசீஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆத்தர் வந்து அந்த ஒர்க் வந்து பார்ப்பாரு. ஸோ அப்போ அந்த ஆலிவர்ன்ற பையன் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால நிறைய லேபரர்ஸ், சைல்டு லேபர்ஸும் உருவாங்க. ஸோ அந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸோடைய நாவலில் வந்துட்டு சைல்டு லேபரை பற்றி வந்து அந்த ஆத்தர் வந்து பேசியிருப்பார். இதுதான் வந்துட்டு ப்ரைமரி தீமாக இருக்கும். ஸோ ஒரு ஆத்தர் வந்து ஒரு கிரிட்டிக் வந்து அதனுடைய பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்க்குறப்போ அந்த ஒர்க்கை வந்துட்டு இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. விக்டோரியன் ஏஜ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதை வந்துட்டு அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து தான் இந்த ரைட்டர் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இவர் பாதிச்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து தான் வந்து இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அனலைஸ் பண்ணுறதா ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். அடுத்து வந்துட்டு டைடாக்டிக் கிரிட்டிசிசம். டைடாக்டிக் கிரிட்டிசிசம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் எதையாவது கற்றுக் கொடுக்குதா, என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்லுது, என்ன மாரல் மெசேஜ் சொல்லுதுன்னு மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்ன மாதிரி ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் எடுத்துக்கலாம். ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸில் ஏதாவது மாரல் வந்து சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதில் பெரிய மாரல் எதுவும் இருக்காது, பட் பொலிட்டிக்கல் மெசேஜஸ் வந்து நிறையா இருக்கும். விக்டோரியன் சொசைட்டியில் உமன் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படாது. அவங்களுக்கு வந்து அவங்களோட விக்டோரியன் ஏஜில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே உமனோட பேரில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் மெசேஜை நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில ஒர்க்ஸ் வந்துட்டு ரஷ்யன் வாரை பற்றி பேசும், இல்லை சில ஒர்க்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரூத்தை வந்து சொல்லும். பேரடைஸ் லாஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய டைடாக்டிக் மெசேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப்டேஷனுக்கு வந்துட்டு ஒருத்தன் வந்து டெம்ப்ட் ஆகவே கூடாது, அப்படி டெம்ப்ட் ஆனா அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு சீரழிஞ்சு போயிடும், ஆடம் அண்ட் ஈவ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டைடாக்டிக் ரூல்ஸ் இருக்கா இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கே நாராயணோட த இங்கிலீஷ் டீச்சர் நாவல். ஸோ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்தரோட பயோகிராஃபியை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்ணுறப்போ இன்னும் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறப்போ நிறைய ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆட்டோபியோகிராஃபிக்கல் நாவல்ஸ்னு டிக்ளேர் பண்ணுறாங்க கிரிட்டிக்ஸு. அதுக்கு ப்ரைமரியான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர்கே நாராயணோட இங்கிலீஷ் டீச்சர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது சோஷியலாஜிக்கல் கிரிட்டிசிசம். சோஷியலாஜிக்கல் கிரிட்டிசிசம் வந்துட்டு மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசமோட டீல் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸை பற்றி மட்டும் டீல் பண்ணுறது தான் வந்துட்டு மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். அதுதான் வந்துட்டு சொசைட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து சோஷியலாஜிக்கல் கிரிட்டிசிசம். அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த்தங்கர் அபே, ஜேன் ஆஸ்டனோடது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதாவது மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்பர் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம். சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வர கேரக்டர்ஸ் வந்து சைக்காலஜியை வச்சபடி வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் கேரக்டர் ஏன் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ஏன் வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிரிட்டிக் வந்து அவனுடைய பிஹேவியர் அண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு நிறைய தியரிஸ் வந்து சைக்காலஜிலேருந்து எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸான தியரி ஆஃப் பர்சனாலிட்டி, அது யாரோடது அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோடது. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஒரு மனசை அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், ஆள் மனசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஈகோ சூப்பர் ஈகோ கான்செப்டில் ஒரு மனசு வந்து இப்படி தான் இருக்கும், அவன் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான், இடு வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான், ஆள் மனசு கண்ட்ரோல் பண்ணிச்சு அவன் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனோட பிஹேவியரை வச்சு அனலைஸ் பண்ணுறது. இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம். இதே மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இப்போ மாடர்ன் கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் நாவல்ஸில் வர கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா, 2 ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரே ஆத்தரோட 2 ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வச்சு கிரிட்டிக் வந்து அனலைஸ் பண்ணாரு அப்படின்னா அதுதான் வந்து கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் ஆண்டோலாஜிக்கல் ஆர் நியூ கிரிட்டிசிசம். ஆண்டோலாஜிக்கல் ஆர் நியூ கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா, இது மேஜரான லிட்ரரி மூவ்மெண்ட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி 20th century 1900s நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய தியரிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. டிஃப்ரெண்டான தியரிஸ் வந்துட்டு எமர்ஜ் பண்ணாங்க. அது எல்லாமே நியூ கிரிட்டிசிசம் கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. கார்ல் யூங் இருப்பாங்க, நார்த்ரப் ஃப்ரை இருப்பாங்க. அதில் முக்கியமாக கார்ல் யூங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆள் மனசில் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லா மெமரிஸுமே என்னுடைய ஆள் மனசில் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து தவழ்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு வந்துட்டு தவழ்கிறது நம்ம சொல்லி தவளை, அது தானாக தவழுது. இது எல்லாமே அதோடைய ஆள் மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால தான் வந்துட்டு அது தவள முடியுது, அதுக்கப்புறம் நடக்க முடியுது, அதுக்கப்புறம் அது தானாகவே தனக்கு அதுவே அது கேர் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் கீழே வருது. இது வந்து லிட்ரேச்சரில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வந்து இருக்கும். செட் ஆஃப் இமேஜஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து ரைட்டர் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரைட்டரோட ஹியூமன் மைண்டில் அவர் நினைக்கிறத வந்து ரீடர்ஸ்க்கு வந்து எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் எப்படின்னா சித்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்தின்றவங்க எல்லாமே வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு எல்லா நாவல்ஸ் நம்ம நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம். சிண்ட்ரெல்லா கார்ட்டூன் எல்லாத்தையுமே வந்து சித்தி கொடுமை நடக்கும். இது வந்துட்டு நம்ம நாட்டிலையும் இருக்குது, அதே மாதிரி வடநாட்டிலையும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆத்தர் வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க. ரைட்டர் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஹியூமன் மைண்டில் இந்த கேரக்டர் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே வந்துட்டு ரைட்டர் வந்து ரீடருக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரீடரும் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேமஸான இமேஜஸில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க நாவலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜஸ் அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு டீட்டெயில்டாக படிப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். நியூ கிரிட்டிசிசமில் வந்துட்டு டெக்ஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு. அந்த கிரிட்டிக் வந்து அந்த ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஆத்தருடைய பேக்ரவுண்டை கணக்கில் எடுத்துக்கூடாது. ரீடர் கிட்ட அது வந்து என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்குன்ற எந்த கணக்கும் எடுத்துக்கூடாது. அந்த நூலை மட்டும்தான் அனலைஸ் பண்ணும். அப்படி வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அனலைஸ் பண்ணும்போது நியூ கிரிட்டிசிசமில் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஒன்று இன்டென்ஷனல் ஃபேலசின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று அஃபெக்டிவ் ஃபேலசி. இன்டென்ஷனல் ஃபேலசின்னா என்ன அப்படின்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். இன்டென்ஷனல் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரிட்டிக் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கிரிட்டிக் வந்துட்டு இப்போ ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை அனலைஸ் பண்ணுறப்போ ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் எடுத்திருக்கப்போ ஆர்டிஸ்ட் வந்து எந்த இன்டென்ஷனோட இந்த ஒர்க்கை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டிக் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த ஆத்தர் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட டேஃபடில்ஸை நான் வேர்ட்ஸ்வர்த் வந்து எந்த மாதிரியான சூழலில் என்ன நினச்சிட்டு இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் எழுதியிருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னா அந்த ஆத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, வேர்ட்ஸ்வர்த் இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்டென்ஷனல் ஃபேலசின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு, அது வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிரிட்டிசிசமில் சொல்கிறாங்க. இது டைரக்ட் ஆப்போசிட் டு நான் சொன்ன இந்த கிரிட்டிசிசம், எக்ஸ்பிரசிவ் கிரிட்டிசிசம்க்கு நேர் ஆப்போசிட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ஆத்தரோட எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணோம். இதை யார் சொல்கிறா அப்படின்னா விம்சர்ட் அண்ட் பியர்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து இந்த கான்செப்ட் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அஃபெக்டிவ் ஃபேலசினா என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் திரும்ப எங்கே அரைஸ் ஆகுது அப்படின்னா ரீடர் கிட்ட அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. பிகாஸ் ஒரு ரீடரும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் மாறுபடுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த எஃபெக்ட் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது கிரிட்டிசிசமில். ஸோ அதுவும் வந்துட்டு ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஹெரசி ஆஃப் பேராஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டு கிளியாந்த் புரூக் வந்து ஒரு இதை சொல்கிறாரு நியூ கிரிட்டிசிசமில். அது என்ன அப்படின்னா, அது வந்து எந்த ஒர்க்கில் வந்து இது என்ன இந்த டேர்ம் வந்து எதில் காயின் பண்ணுறாரு அப்படின்னா வெல் ராட் ஏர்ன்ற ஒர்க்கில் வந்து காயின் பண்ணியிருக்காரு. இந்த ஹெரசி ஆஃப் பேராஃப்ரேஸை பொறுத்த வரையும் இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மீனிங் ஆஃப் பொயட்ரி வந்து பேராஃப்ரைஸ் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேரடைஸ் லாஸ்ட்ன்ற எபிக்கை வந்து மாடர்ன் ரீடர்ஸ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு பேராஃப்ரைஸ் எழுதுறது. ஸோ
ஸோ அதுதான் வந்து ஹெரசி ஆஃப் பேராஃப்ரைஸ். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பேரடைஸ் லாஸ்ட்லேயே வந்து நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுது அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மிடில் இங்கிலீஷை வந்து மாடர்ன் இங்கிலீஷ்க்கு எழுதுறது. ஸோ அதுதான் வந்துட்டு ஹெரசி ஆஃப் பேராஃப்ரைஸ். இது எல்லாமே நியூ கிரிட்டிசிசமில் ஒரு ஒர்க் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதான் வந்துட்டு நியூ கிரிட்டிசிசம். அடுத்தது வந்துட்டு ஃபினாமாலஜிக்கல் கிரிட்டிசிசம். ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிசிசம்னு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடர்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ரீடர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, ரீடர்ஸோட இம்ப்ரெஷன் எதை பற்றி இருக்குன்னு மட்டும் படிக்கிறது வந்து ஃபினாமாலஜிக்கல் கிரிட்டிசிசம். எக்ஸாம்பிள் வந்துட்டு டெரிடாவோட ஸ்பீச் அண்ட் ஃபினாமினால இது வந்து பேசியிருப்பாரு. டெரிடா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ரீடரோட இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா எட்மண்ட் ஹுசரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்ட்ரக்சரலிசம் தியரி. ஸ்ட்ரக்சரலிசம் தியரினா என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் தியரி. இது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 20th centuryல ஃபெர்டினாண்ட் டி ஷோஷூர் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலிசம் தியரி மோஸ்ட்லி லிங்குவிஸ்டிக்ஸ் பேஸ்டாக தான் வரும். லாங்குவேஜை மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்துட்டு ஃபெர்டினாண்ட் டி ஷோஷூர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹியூமன் கல்ச்சரை வந்துட்டு ஒரு லாங்குவேஜ்க்கு ஈக்குவலாக பேசுவார். இதில் ரெண்டு கீ டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று இப்போ ஸ்ட்ரக்சர்லெஸ் நரேட்டாலஜின்னு சொல்லுவார், இன்னொரு பைனரி அப்போசிஷன். ஸ்ட்ரக்சர்லெஸ் நரேட்டாலஜி இல்லை ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்துட்டு எந்த பர்சன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பாயிண்ட் ஆஃப் நரேஷனில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர்லெஸ் நரேட்டாலஜி. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1969 ஜேவெட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு பைனரி அப்போசிஷன். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் பைனரி லாங்குவேஜில் வந்துட்டு பைனரி அப்போசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜில் ஆப்போசிட் டேர்ம்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீனாக வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து பைனரி அப்போசிஷன். இதுலேயும் வந்து சயின்ஸ் சிக்னிஃபைடுலாம் வந்து ஃபெர்டினாண்ட் டி ஷோஷூர் கான்செப்ட்ஸ்லாம் பேசியிருப்பார். அடுத்தது வந்துட்டு டீகன்ஸ்ட்ரக்ஷனல் தியரி. டீகன்ஸ்ட்ரக்ஷனல் தியரி வந்துட்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி கீழே வரும். இது டைரக்ட் ஆப்போசிட் டு ஸ்ட்ரக்சரலிசம். ஸ்ட்ரக்சரலிசம்ஸில் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க, லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. பட் டீகன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் டெக்ஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு. அதில் வந்து தேர் இஸ் நோ மீனிங் அவுட் சைட் ஆஃப் த டெக்ஸ்ட். வெளியே வந்து மீனிங் தேடாமல் வெறும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே மட்டும் க்ளோஸ் ரீடிங் பண்ணி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்லேருந்து ஒரு மீனிங் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி. ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜாக்கஸ் டெரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இதில் ரெண்டு கீ டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று அப்போரியா, இன்னொன்று டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போரியாவை பொறுத்தவரையும் இந்த சயின்ஸ் கான்செப்ட் சொன்னேன்ல SIGNS, இந்த சயின்ஸ் கான்செப்டை வந்து டேரெக்டாக அப்போஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அப்போரியா. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃப்ரெஞ்சு வேர்ப்ஸும் சேர்ந்து தான் வந்து டிஃபர் அப்படின்ற ரெண்டு வார்த்தை சேர்ந்து தான் டிஃபரன்ஸாக மாறி இருக்கு. ஸோ ஒரு வார்த்தையை வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா அதை க்ளீனாக அதோடைய மீனிங்கை வந்து படிக்கிறது தான் வந்து டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் டெக்ஸ்ட்டை முக்கியமாக படித்து டெக்ஸ்ட்டில் இருந்து மட்டும் மீனிங், டெக்ஸ்சுவல் மீனிங் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு, கான்டெக்சுவல் மீனிங் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கதையை எடுத்துக்கலாம். காக்கா வந்து வடை சுட்ட கதையை எடுத்துக்கலாம். ஸோ காக்கா வடை சுடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காக்கா எந்த சூழலில் வடை சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் பார்க்கக்கூடாது. காக்கா வடை சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவாங்க டீகன்ஸ்ட்ரக்ஷனில். அதுக்கப்புறம் ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம். ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் த ரீடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒரு கிரிட்டிசிசமில் ஒரு கிரிட்டிக் வந்து அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா ரீடரோட பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீடர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து க்ளோஸாக அனலைஸ் பண்ணுவாங்க. இது டைரக்ட் ஆப்போசிட் டு அஃபெக்டிவ் ஃபேலசி. நம்ம அஃபெக்டிவ் ஃபேலசியில் வந்துட்டு ரீடரோட ஒப்பீனியன்ஸில் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பார்த்தோம். பட் இங்கே வந்துட்டு ரீடரோட ஒப்பீனியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 3 கீ டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ், இன்னொன்று ஹாரிசன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ளைடு ரீடர். இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் ஒரு ரீடர் பார்க்குற மாதிரி இன்னொரு ரீடர் பார்க்க மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோமியோ அண்ட் ஜூலியட், ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தாங்க அப்படின்னா அந்த லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். பிகாஸ் ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் கடைசியில் அவங்க 2 பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகி 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப அடல்ட் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இது ஒரு முட்டாள்தனமான டெசிஷன் பார்ப்பாங்க. யங் ஜெனரேஷன் யூத் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா என்ன லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தர் கம்யூனிட்டி ஏஜ் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் மாறும் அப்படிங்கிறத இன்டர்பிரிட்டேஷன்
quantitative communities. அடுத்தது வந்துட்டு horizon of expectation. horizon of expectation அப்படின்றது அந்த தியரியை வந்துட்டு இந்த டேர்ம் வந்து யார் காயின் பண்ணா அப்படின்னா ஹான்ஸ் ராபர்ட் ஜாகஸ். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் படி ஒரு ரீடர் வந்து எப்படி வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்துட்டு இம்ப்ளைடு ரீடர்னா என்ன அப்படின்னா ஒரு ரீடர், இதில் இந்த தியரியை பொறுத்த வரையும் ஒரு ரீடர் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரீடர் வந்து ஒர்க்கை வந்து என்ன எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் இம்ப்ளைடு ரீடர்னு ஒருத்தர் வந்து தனியாக இருப்பாங்க. இம்ப்ளைடு ரீடர்னா என்ன அப்படின்னா அந்த ஒர்க்கில் வந்து என்ன அந்த ஆத்தர் வந்து சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வந்து அந்த ஒர்க்கை பற்றியும் அந்த ஆத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள பேர் தான் வந்து இம்ப்ளைடு ரீடர்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வோல்ஃபாங் ஐசர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு இம்ப்ளைடு ரீடர் அப்படின்ற இந்த டேர்மை. அடுத்தது வந்துட்டு நியூ ஹிஸ்டாரிசிசம் தியரியை பொறுத்தவரையும் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ஹிஸ்ட்ரி பேஸ்டு மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நியூ ஹிஸ்டாரிசிசம் தியரி. அதுக்கப்புறம் போஸ்ட் கொலோனியல் தியரினா என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை போஸ்ட் கொலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கறது. போஸ்ட் கொலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்னா போஸ்ட் கொலோனியலிசம்க்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் கேண்டிமன் ஒரு நாவல் இருக்கு பாப்சி சித்வாவுல. அதில் வந்துட்டு போஸ்ட் கலோனியலிசம்னால மக்கள் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட பிரிவு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி ஐஸ் கேண்டிமன் நாவலில் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் கலோனியல் தியரியை வச்சு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை அனலைஸ் பண்ணுறது. கொலோனியலிசம்னால மக்கள் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு கேரக்டர்ஸ் மூலமாக வந்து அந்த ஆத்தர் வந்து பேசியிருப்பாரு. கிரிட்டிக் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான தியரிஸ். இந்த போஸ்ட் கொலோனியல் தியரியோட ஃபாதர் யார் அப்படின்னா எட்வர்ட் சையத். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் வந்துட்டு போஸ்ட் கொலோனியல் தியரியில் சினுவா அச்சேபே, ஓல்சோயிங்கா, சல்மான் ரஷ்டி, ஜமாய் கின்ஸ்கேட். இதில் ஓல்சோயிங்கா, சல்மான் ரஷ்டிலாம் புதுசான டேர்ம்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக்கல் ரியலிசம், ஓல்சோயிங்காவோட ஒரு ஒர்க், எட்வர்ட் சையதோட ஓரியன்டலிசம், அதுக்கப்புறம் ஹோமி பாபாவோட இந்த ஹைப்ரிடிட்டி அண்ட் ஆல்டரிட்டி அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் ஆல்டரிட்டியை பொறுத்தவரை போஸ்ட் கொலோனியல் தியரியில் காலனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலனைஸ்டு கண்ட்ரி வந்து எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு காலனைசர்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பிரிட்டிஷோடைய ஆக்குப்பைனால எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு பற்றி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் பேசினாங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆல்டரிட்டி இந்த தியரியை பொறுத்த வரையும் பிரிட்டிஷ் தான் வந்துட்டு செல்ஃபு, ஆல்டரிட்டி அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படிங்கிறது அதர் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆஃப்ரிக்காவில் போய் ஒயிட் கம்யூனிட்டி தான் வந்துட்டு நாங்களாம் சுப்பீரியர்னு சொல்லிட்டு செல்ஃப்னு சொல்லி அவங்களே பெரிய ஆளாக சுப்பீரியர் நினச்சிக்கிறாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அதர்னு சொல்லி தள்ளி வச்சிடறாங்க. இதுதான் வந்துட்டு ஆல்டரிட்டி. அடுத்தது வந்துட்டு ஹைப்ரிடிட்டினா என்ன அப்படின்னா கல்ச்சுரல் சயின்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஹைப்ரிடிட்டினா இந்த கலோனியலிசம்னால ரெண்டு விதமான கலோனியல் கண்ட்ரியில் ரெண்டு விதமான கல்ச்சர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஒன்று அவங்களுடைய ஓன் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்காவே எடுத்துக்கலாம். ஆஃப்ரிக்காவில் அந்த கலோனியலிசம்னால ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் வந்து ஏற்கனவே அந்த மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கல்ச்சர். இப்போ பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களுடைய கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அவங்களுடைய கல்ச்சர் வந்துட்டு ஆஃப்ரிக்கன்ஸ் கிட்ட திணிக்கிறப்போ ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்துட்டு மக்களிடையே ஏற்படுது. பிகாஸ் இதை யூஸ் பண்ணுறது அதை யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறதா இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டத்தையும் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணி ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அண்ட் இங்கிலீஷ் கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி இவங்களும் ஒரு புது கல்ச்சரை வந்து உருவாக்கி யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுதான் வந்துட்டு ஹைப்ரிடிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி எல்லாமே வந்து ஹோமி பாபா வந்து பேசியிருக்காரு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.